ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுவும் எந்த மாதிரி கிராஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி தான். இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கார்டில் நம்ம என்ன பண்ணணும்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி நான் இப்போ ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி வந்துட்டு அந்த கார்டில் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்படி. ஸோ இதே மாதிரி எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையுமே வந்துட்டு இந்த இடத்துல ஒட்டி கவர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லும் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல் பிங்க் கலரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பிங்க்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபுல்லும் பிங்க் கலரில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கார்டு மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதே இதை எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நான் போடுற மாதிரி இப்போ போட்டுக்கோங்க. முயலோட காது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்துட்டு போட்டுருச்சு. இப்போது இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கலர்ஸ் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஆல்கஹால் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட்டே கூட பண்ணிக்கலாம், ஒரு க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸுன்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் இப்போது இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த பேல் பிங்கை வந்துட்டு கலர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரியே இந்த கதையுமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி கலர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை இங்கே ஒன்று, அது இந்த இயர்ஸ் மாதிரி உள்ளதை இங்கே ஒன்று, இங்கே வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பேக் சைடு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணிவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ரேபிட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதில் வந்துட்டு கண் மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பேப்பர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஐஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை டபுளாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்துட்டு இன்னும் 2 சர்க்கிள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அந்த ஐஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த 2 ஹோலை தவிர எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு கொடுத்துக்க போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கும் வந்துட்டு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ 2 கண்ணுக்குமே இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாடியில் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி பேக் சைடில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த கண்ணையும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா மவுத் மாதிரி போட்டுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்கஹால் மார்க்கர்லேயே ரெட் கலர் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே ஏற்றியே போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்படி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ சைடில் வந்துட்டு இங்கெல்லாம் சீக்ஸ் மாதிரி வந்துட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா பிங்க் கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இப்படி இப்படி போட்டுக்க போகிறோம்.
இது லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகேவா, இப்போது இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே ப்ளைனாக இருக்காது, ப்ளைனாக இருக்கேன்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா கீழே வந்துட்டு நம்ம ஏதாவது வேர்டிங்ஸ் வந்துட்டு எழுத போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு வேர்டிங்ஸ் எழுத போகிறேன். அதுக்காக பிளாக் கலர் அக்ரிலிக் மார்க்கர் தான் எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேர்டிங்ஸ் எழுதுகிறேன். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். கீப் ஆன் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நிறையா இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக் சைடு வந்துட்டு இது நிற்காதுல இப்படி. ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை கொஞ்சம் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் மாதிரி மேக் பண்ணி போகிறோம். அது எப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக் சைடில் இந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நான் இப்போ பேக் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். பட் அது ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப்பை வந்து ஒட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட க்யூட்டான இந்த ஸ்டாண்ட் மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.